எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன நேர்மையான செயல் நம்ம வாழ்க்கையோட ஒரு பெரிய பாடமா மாற முடியும்னு சொல்வாங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம ரைபான்ங்கிற ஒரு சின்ன பையனோட கதை மூலமா அத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அவன் வழியில ஒரு பணப்பைய பாக்குறான். அந்த பணப்பை அவனுக்கு என்ன கத்துக் கொடுத்துச்சுன்னு வாங்க பாக்கலாம். இங்க பாக்குறீங்களே, இவன் பேர் தான் ரைப்பான். இந்த கதையோட ஹீரோ இவன் தான். அவனோட கிராமத்துல ரொம்ப சாதாரணமா போன ஒரு நாள் அவனோட குணத்தையோ ஒரு பெரிய டெஸ்டுக்குள்ளாக்கிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு பாப்போமா? சரி, முதல்ல இந்த ரைப்பான் யாரு? அவனோட குணம் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சொல்லப்போனா ரைப்பானுக்கு நேர்மைங்கிறது யாரோ சொல்லி கொடுத்த பாடம்லாம் இல்ல. அது அவனோட கூடவே பிறந்த குணம். அவன் செய்யற ஒவ்வொரு விஷயத்திலயும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் அந்த உண்மை, அந்த நேர்மை பளிச்சுன்னு வெளிப்படும். அதுதான் அவனோட கேரக்டர். இந்த படத்துல பாருங்களேன், அவனோட சிரிப்பு எவ்ளோ பிரகாசமா இருக்கு. அவனோட மனசும் அப்படித்தான், ரொம்ப தூய்மையா இருந்துச்சு. உள்ளம் அழகா இருந்தா அது முகத்துல தெரியும்னு சொல்றதுக்கு இவனே ஒரு நல்ல உதாரணம். சரி, இப்பதாங்க கதையில ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வரப்போகுது. வழக்கம் போல ரைப்பான் அவனோட கிராமத்து பாதையில நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ அவனோட நேர்மைக்கு ஒரு பெரிய சோதனை வருது. அந்த அமைதியான வழியில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் கண்ணுல ஒண்ணு படுது. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, வழியில ஒரு பர்ஸ் கண்டெடுக்கிறான். அத திறந்து பார்த்தா உள்ள நிறைய பணம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பையன் கையில அவ்ளோ பணம் கிடைச்சா என்ன செய்வான்? ஆனா ரெய்பான் அடுத்து என்ன செஞ்சான்றதுதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனை. அந்த பணத்தை பார்த்ததும் ரைப்பான் மனசுல என்ன ஓடி இருக்கும்? அவன் என்ன முடிவெடுத்தான்? வாங்க பார்க்கலாம். அவனோட எண்ணம் எவ்ளோ தெளிவா இருந்திருக்கு பாருங்களேன். சட்டுன்னு அந்த பணப்பையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடல. ஐயோ, இதை நாமளே வச்சுக்கலான்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அவனுக்கு வந்த முதல் யோசனையே, அடடா, இதோட ஓனர் யாரு, அவங்க எவ்ளோ கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு தான். உடனே அவரை தேட ஆரம்பிச்சுட்டான். ரைப்பானோட அந்த நல்ல முயற்சிக்கு பலன் கிடைக்காம போகுமா? கண்டிப்பா இல்ல. அவனோட தேடல் வீண் போகல. கொஞ்ச நேரம் தேடினதுக்கு அப்புறம் கடைசியா அந்த பர்ஸோட ஓனரை கண்டுபிடிச்சிட்டான். பார்த்தா அவர் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரியவர். தன்னோட பணத்தை தொலைச்சிட்டு ரொம்ப கவலையா தேடிட்டு இருந்திருக்காரு. ரெய்பான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. நேரா அந்த பெரியவர்கிட்ட போய் அதை கொடுத்துட்டான். பாருங்க, அந்த செயல்ல துளி கூட சுயநலம் இல்ல, ஒரு தூய்மையான நோக்கம் மட்டும்தான். அந்த பெரியவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பணம் திரும்ப கிடைச்சதை விட இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு நேர்மையான பையனை பார்த்ததை நினைச்சு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் பணத்தை பரிசா கொடுக்கல, ஆனா மனசார ரைப்பான பாராட்டினாரு. அந்த பாராட்டு தாங்க ரைப்பானுக்கு கிடைச்ச உண்மையான பரிசு. சரி, அந்த பெரியவர் பாராட்டினாரு, அது சந்தோஷம்லாம். ஆனா அதையும் தாண்டி ரைப்பானுக்கு கிடைச்ச உண்மையான வெகுமதி என்ன தெரியுமா? அந்த பெரியவரோட பாராட்டு ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுத்தாலும், இந்த சம்பவம் மூலமா ரைப்பான் ஒரு பெரிய விஷயத்த கத்துக்கிட்டான். அதாவது, நாம உண்மையா இருந்தா அல்லாஹ் நம்மள நேசிப்பான் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை அவன் மனசுல பதிஞ்சிருச்சு. இது பணத்தை விட, பாராட்ட விட எவ்வளவோ பெரிய விஷயம் இல்லையா? அன்னைக்கு நடந்த அந்த ஒரு சம்பவம் அவன் சும்மா ஒரு நல்ல காரியம் செஞ்சதோட நிக்கல. அது அவனோட வாழ்க்கைக்கே ஒரு வழிகாட்டியா மாறிடுச்சு. அந்த நாள்ல இருந்து அவன் இன்னும் இன்னும் நல்லவனா, இன்னும் நேர்மையானவனா வாழ ஆரம்பிச்சான். கடைசியா இந்த கதை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வியை கேக்குது. நேர்மையா இருக்கிறதுக்கு உண்மையான பரிசு என்ன? மத்தவங்க கொடுக்கற காசா, இல்ல பாராட்டியா, இல்ல நம்ம சரியான பாதையில போறோன்னு நம்ம மனசுக்குள்ள வர்ற அந்த அமைதியும் அந்த நம்பிக்கையும் தானா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?